நம்ம ஒரு கதையொன்று கேள்விப்பட்டிக்கமில்வா, அதாவது மரம் கொத்தி எல்லா மரத்தையும் கொத்தி கடைசியில் வாழை மரத்தை கொத்தினா போல அப்படின்னு சொல்கிறல்வா. அது தெரியுமா எல்லாருக்கும் அது விளக்கம். ரஃப்பான ஹார்டான மரங்களை மரங்கொத்தி கொத்த கொத்த அது பொடிஞ்சு போடுறா கொட்டை போடும். அப்படி தான் அது ஓட்ட போடும். ஆனால் வாழை மரத்தில் கொத்தினா பொதுக்குண்டு உள்ளுக்கு போய்த்திடும். தண்ணி தன்மையான மரம் தானே, உள்ளுக்கு போனால் அதுக்குள்ளே நார் இதிக்கி. அப்போ அந்த அந்த மரங்கொத்திர அந்த சொண்டில் உள்ளுக்கு பாருங்கள், அந்த அந்த இரும்பறுக்கிற வாழ்கிற அது மாதிரி பல்லு அருகி ஒரு குத்தினான்டா இழுத்துக்க மாட்டாது. இந்த அம்பொண்டு ஏறினா இழுக்கையில மாதிரி மாட்டிக்கும். அதை தான் சொல்கிறேன். அப்படித்தான் இந்த அமெரிக்காக்காராக்களும் இந்த இஸ்ரவேல்காராக்களும் 2 பேரும் மாட்டின மாட்டு வரிக்குவா. இது செல்லி வேலை இல்லை. அப்படி ஒரு மாட்டுவ மாட்டிருக்காங்க. உங்களுக்கு விட்டுக்கையில பிடிச்சிக்கையில சீலத்தில் வந்து விரிக்காங்க. இவங்க யோசிச்சிருக்கணும், நம்ம சின்ன ஒரு நிலப்பரப்பு பலஸ்தீனம், அதுக்குள்ளே ஒரு 30,000-40,000 ஹமாஸ். இவங்களுக்கு நாம் வருஷக்கணக்கில் அடிக்கும் ஒரு சின்ன பழுது அவங்களுக்கு ஏற்படலை. நம்ம ஏதோ அங்குள்ள ஊடுவாசிகளோட யுத்தம் செஞ்ச மாதிரி தான் முழு கட்டிடத்தை அடித்து தவத்தம். கிடக்கிற பொம்பளை குழந்தை பிள்ளை, வாட்டில் படுத்த நோயாளி, அகதி மாமல் இந்த அகதிகள், சாப்பாட்டுக்கு போலி இல்லைன்னு சனம், அந்த உதவிக்கு வந்த தொண்டர் நிறுவனங்கள், ஆம்புலன்ஸ் என்று பார்க்காம நம்ம முழுதையும் அதுகளை தாங்க அடித்து தவத்தமே தவிர நம்ம என்னமும் ஹமாஸுக்கு ஒரு சின்ன ஒரு சேதமாச்சும் நமக்கு செய்ய கிடச்சிக்கா. இத்தனைக்கும் அவங்ககிட்ட ஒரு யுத்த டாங்கி கூட இல்லையே. அப்போ இந்த ஈரானை பொறுத்தவரையில் 30 வருஷமாக நாம் பொருளாதார தடை விதிக்கிருந்தாலும் அந்த நாட்டு லெவல் என்ன, ஹமாஸ் வேணுமா, ஹவுதிகள் வேணுமா, ஹிஸ்புல்லாக்கள் வேணுமா, இவங்க முழுப்பறையும் ஈரான் தானே பராமரிக்குது. லேசான விஷயம் அது. அதுக்குள்ளே அவங்களோட நாட்டுக்குள்ளேயும் லட்சக்கணக்கான இராணுவம், கிட்டத்தட்ட சிறைவேல்ற சனத்தொகை அளவு இராணுவம் இருக்கி ஈரான் நிலப்பரப்பு எப்படி பரப்பு. அது இதை போலே பலஸ்தீனை போலே அது முழுதும் கல்லும் மலையும். அடித்தா மலையில முழுதும் மலையில அவங்களோட சும்மா இவங்களோட ஆயுதங்களை போட்டு பழுதாக்குற வேலை வரும். அப்போ நாம் பொருளாதார தடை விதிச்சிருந்தாலும் அந்த நாட்டு லெவல் இன்றைக்கு ஒரு நாளைக்கு 2000 ட்ரோன்கள் செய்கிற அளவுக்கும் உலகத்தில் மிகப்பெரிய வல்லரசு நாடுகளில் ஒரு நாடு ரஷ்யாவுக்கு ட்ரோன் ஏற்றுமதி செய்கிற அளவில் இருக்கானோள். இவங்களோட போய் நாம் மோதினோம்னா நாம் வெல்லுவோமா என்று இவங்க யோசிக்கல. இவங்க நினைப்பெல்லாம் அங்குள்ள தலைவர்மாரெல்லாம் கொண்டுட்டோம் தானே, கடைசி அடிக்கிற இவரையும் கொண்டா மறுபடியும் அடித்தோம்னா அந்த ஆட்சியாளர் காலில் விடுவாங்க. அப்போ நம்ம அதுக்குள்ளே 2 பொம்மைகளை பேருக்கு அந்த நாட்டில் உள்ளவனை வச்சுக்கிட்டு மறுபடியும் நம்மளோட ஆட்சி தான். மறுபடியும் ஹோர்மோஸ் ஜல சந்தி வேணுமா என்ன வேணுமா அது முழுதும் நம்மளோட கண்ட்ரோல் தான். நம்ம நினைச்சது தான் சட்டம். நமக்கு கப்பம் தந்தால் தான் அவங்க அதுக்குள்ளார போகலாம். மற்றது இல்லண்ட எண்ணெய் வளம் உள்ள நாடு ஈரான். அப்போ நம்மட பாடுதான் தான் இவங்க நினைச்சது. இப்போ போய் உறங்கிருக்காங்க. அவ வரும்போதிலே ஈரான் வெளிப்படையாக சொன்னேன், நீங்கள் வாங்க, நீங்கள் துவங்குவீங்க, ஆனால் நீங்கள் முடிச்சு வைக்க மாட்டீங்க, நாங்கள் முடிச்சு வைப்போம், நீங்கள் வாங்க, நீங்கள் கை போட்டு பாருங்கள். இந்த அறிக்கை நாளைக்கு 2000 ட்ரோன் அடிப்போம் உங்களுக்கு. நாங்கள் 50,000 ட்ரோன் இருக்கு. முதல் வேலை உங்களோட எப்படி கந்த பார்ப்போம் தெரியுமா, அங்கே அமெரிக்காவுக்கு வர தேவையில்லை, என்ன கொண்டு பக்கத்தில் முஸ்லீம் நாட்டிலேயே குமிச்சு வச்சுருக்கீங்களா இராணுவத்தை, அந்த பேஸ் முழுதையும் நாங்கள் தூள் பறத்துவோம். நாங்கள் அப்படி தான் சொன்னேன். அதுக்கெல்லாம் மருந்து கட்டுவோம். இந்த கொண்டு வச்சிருக்கீங்களே அப்ரஹாம் லிங்கன், அதில் 5000 பேர், அவர்களுக்கு சமாதி இங்கே தான். அவர்களுக்கு அமெரிக்காவில் இல்லை, அவளுக்கு ஈரானில் அவளோட சமாதி. இந்த கப்பல் ஒன்றும் திரும்பி போவாது. ஏற்கனவே அவன் சொல்லிட்டாங்க, இங்கே பாருங்கண்டு சுரங்கத்தில் இருக்கிற அடுக்கி வச்சிருந்த போலினா வச்சு ஆயிரக்கணக்கான ட்ரோன்களை போட்டால் அழகாக அவங்க கொண்டே ஒழிச்சு மறைக்கல, எல்லாம் காட்டினாங்க. வாங்க நீங்கள் ஆனால் பேத்துக்க மாட்டீங்க, நீங்கள் தூங்குங்க, நீங்கள் விட்டுக்க எல்லாம் அழகாக அவங்க தெளிவாக சொன்னாங்க. இவங்களுக்கு எல்லாம் விளங்கல. இவங்க சும்மா நாம் கொஞ்சம் கூட இவங்க யோசிக்காமல் இருக்கு. இந்த லெவலில் அவனோட ஏற்றுமதி செய்கிற அளவில் ட்ரோன் ஏற்றுமதி செய்கிற அளவில் இருக்கான். அவ்வளோ நம்மளில் அடிக்க துவங்கினாண்டா அவன் செஞ்சு அடித்தாலும் ஒரு நாளைக்கு 2000 செஞ்சு அடிப்பான் என்ற மதிய கூட இவங்களுக்கு இருக்கல. இவங்களோட தலைக்கணம் அது எங்களை ஆப்ரஹாண்டிங்கன்னா என்ன ஒரு ஏவுகணை நெருங்கல, அதாவது எல்லாம் தடுத்துடும் வாங்கிடும் அங்கே இங்கேன்னு சொல்லி இவங்க பெரிய வாய்ச்சவடோட வந்து நீ தலைவர் மேலே முடிக்கிட்டு இருந்தா நீ அடித்தா வந்து காலில் விழுவாங்கன்றான். இவங்க இறங்கினேன் அந்த கிழமை இருக்கக்குள்ள
அங்கஞ்ச பேச்சுவார்த்தைக்கு நான் அந்த இழுபட்டான். இப்போ அதுக்கே இடம் இல்லை. இந்த இப்போ என்ன சொல்லுது ஈராம்பாட்டி, உங்களோட மனுஷன் பேசுகிறாடா, நீங்கள் மனுஷனா, நீங்கள் பேச்சுவார்த்தைன்றீங்க. அங்கடைஞ்சல மினக்கடுத்து இங்கே நீங்கள் வளைச்சி அத்தனை உங்களுக்கு தேவைப்பட்ட யுத்தத்துக்குரிய அத்தனை வளங்களையும் கொண்டு வச்சு போட்டு முற்றிலும் எதிர்பார்க்காத நேரத்தில், இல்லாட்டி நாங்கள் பாதுகாப்பாக இருந்திருப்போம், எதிர்பார்க்காத ஒரு கட்டத்தில் அடிச்சு விட்டீங்க நீங்கள் அந்த மனுஷனை. இனி நாங்கள் அதுக்கு பழி நாங்கள் செய்வோம். நாங்கள் இன்னமும் உங்களோட பேச்சுவாது அது நடக்காது, அடித்து பார்ப்போம். நீயும் காலமில்லை எங்களை விரட்டி எங்களை பயங்காட்டி நீ இங்கே தேவையில்லை, நாங்கள் பயந்து வந்திருக்கிறது. இதில் ஒரு முடிவு காணுவோம், வாழ்வா சாவாண்டு காணுவோம்னு சொல்லி தான் ஈராங்காரன் நிற்கான். இது விளங்காமல் இதுக்குள்ளே வந்து ஓட்டிக்கிட்டு இவங்க அடிக்கவே இல்லை, நெருங்கையில் அந்த அப்ரஹாலிங்க அண்ணா இழுத்து கொண்டாங்க. அதை சும்மா சாதாரண ரவுண்ட் 3 அடிச்சு விட்டாச்சு. அதை பலஸ்டிக்க அந்த ஏவுகணையாக அதுக்கு கந்த பார்த்தாச்சு. அதுக்கு அண்ணா 900 கிலோமீட்டருக்கு அங்கால கட்டி எடுத்து கொண்டு போட்டு கிடக்காத. அப்போ இனி வளைஞ்சிருக்கிற பேசாச்சும் போது கொண்டு பார்த்தா பேஸுக்கெல்லாம் தூள் பறந்த அடின்னு சொல்லுவாங்க. அந்த அடி பேஸ் இருந்த இடமும் இல்லை. அதில் தப்பி ஓடி நாட்கள் போய் இருந்த ஹோட்டலும் இல்லை. அந்த ஹோட்டலுக்கு அனுப்பி விட்டாங்க. அந்த பேஸ்கள் அமைச்சிருந்த அரபு நாடுகள் கூட என்ன சென்னைக்கு நீங்கள் கடைசி நேரம் சென்னைக்கு நீங்கள் எங்கட வான்பரப்பை நீங்கள் ஈரான் கிடைக்கிறது பயன்படுத்த வேணாம். அதுக்குள்ளே கொம்பு முளைச்சி அவர் சல்மானி அவர் என்ன செஞ்சார், நீங்கள் பயன்படுத்துங்கண்டார். அதனால் அவர் பேஸையும் கடிச்சு அவர் அந்த வார்த்தை சொன்னதுக்காக போனஸ் கொண்டு கொடுத்துருக்கு. அந்த எண்ணெய் கொடுத்துருக்குன்னு போய் சுட்டிக்காங்க, அடிச்சாச்சு, விஷயம் முடிஞ்சு. எப்படி அடி அதெல்லாம் இல்லை. நினைச்சு பார்த்தா எனக்கு சிரிப்பு வர. இவங்க 2500 மில்லியன், எப்படி 2500 மில்லியன் ஒரு ட்ரோன் அமெரிக்கன், அது வேவு பார்க்குற சாமான் அவங்கள ஈரானுக்குள்ளே அனுப்பினவங்க. ஈரான் போர்டரை தாண்டினதான் தாமதம். இந்த ரிமோட்டை வச்சுதான் சாமான் இல்லை. இவனோட ரிமோட்டில் இறைக்கு எடுத்து தாண்டிச்சேன்னா எவ்வளவு பாண்டித்யம் பெற்ற ஆக்கள் இந்த ட்ரோனில் ஈராங்காரன். இது முதல் எதிரில் பலத்த விளங்கணும். இது விளங்காமல் இவங்க இது கொண்டு ஓடிட்டு இவங்க படுற எல்லா பக்கத்தாலையும் இவங்களுக்கு நஷ்டம்தான். இவங்க மாட்டிக்கிட்டாங்க, விட்டுக்க மாட்டாங்க. இவங்களோட நிலைமை இப்போ இவங்க விட்டாங்கன்னா இனி இந்த இவங்களோட பாய்ச்சவடல் உலகத்துக்கு எடுபடாது அவங்கடா ரெண்டு சொல்லி கொடுப்பரும். இவங்களை நாய்க்கு எங்கன கெடுக்க மாட்டான். அடித்து முடிக்கிறதா எவ்வளோ காலம் போகும். சும்மா பலஸ்தீனை போல சின்ன நாடாகுது. அந்த 40,000 பேரை போல ஹமாஸ் அங்கே இருக்கிற 6 லட்சம் இராணுவம் சும்மா விஷயம். இதோட அவங்க கடைச்சி மட்டும் நாங்கள் போராடுவோம். கடைச்சி ஒரு ஆள் மிஞ்சினாலும் போராடித்தான் செய்தாருன்னு நிற்காங்க. அப்போ இவங்க அடிச்சு எப்போ முடிகிறது? அதுக்காட்டியும் இந்த ஹோர்மோன் ஜலசந்தி இந்த ஈரங்காரம் மூடி வச்சிருக்கான். யுத்தம் முடிஞ்சு எல்லாம் சீடாகி பிரச்சனை தான் திறந்து விடுவான். உலகம் அழிஞ்சு போயிடுது. அதை துறக்கல்லண்டா அடைச்சி வச்சா இந்த இரண்டு அடைச்சாச்சு. அதில் வந்த செல்லுக்கா வந்த பிரிட்டிஷுக்காரால் நாங்கள் சப்போர்ட் அமெரிக்காவுக்கு ஈரானுக்கு அடிக்கண்டு ஒரு வார்த்தை சொன்னால் அடுத்த நிமிஷம் அடி விழுந்துட்டு அவரோட எண்ணெய் கப்பலுக்கு. அப்போ 3 கப்பலை போட்டு 10 வச்சு விட்டாங்க. அப்போ இனி எந்த கப்பல் வரப்போகுது அதில்? அப்போ இனி எப்படி உலக நாடுகளுக்கு எண்ணெய் போகிறப்படி கேஸ் போகிறப்படி எண்ணெயும் கேஸும் பாட்டி எந்த நாட்டில் கரண்ட் இருக்க போகுது, எந்த நாட்டில் அடுப்பெரிய போகுது. முழு உலக நாடும் சேர்ந்து இவர்களுக்கு செருப்பால் அடிக்கிற வேலைவர். இந்த ஒரு மாதம் நீடிக்கின்றவர் சொல்லிக்காங்க. அவர் ஒரு மாதம் நின்றுருக்காங்க. அது எத்தனை வருஷம் செஞ்சாங்க. கடைசி மட்டும் நாங்கள் போராடுவோம். அது மாதம் இல்லை கிழமை இல்லைன்ட்டு ஈரான் சொல்லுது. இவன் ஒரு மாதம் புத்தி போட்டு பாருங்க. ஒரு மாதத்தால் முடிகிற பிரச்சனையா உண்டு. முடியலன்னு சொன்னால் சமாதானத்துக்கு வந்து முடியும். சமாதானத்துக்கு போவாங்களே இவ காலில் கொடுத்து போனால் இவகளை இனி உலகம் மதிக்கும். அவகளை இவங்க பெரிய ஆளுன்னு சொல்லியும் அவங்க அதுக்காக அடிக்க முடியும் மட்டுக்கும் உலகம் பொறுக்குமா? நீண்ட மாட்டு ராஜ்ய மாட்டு அப்படி சொல்கிறது இதுதான். அதுதான் எனக்கு இவங்களோட நிலைமையை பார்த்தா இவங்க நினைச்ச நினைப்பு முழுதுமே ஒன்றும் நடக்கலை. ஆனால் ஈரான்காரன் என்னென்ன செஞ்சானோ அவ்வளவையும் சாதிச்சு விட்டான். இப்போ அரபு நாடுகளுக்கு கண்முண்டை பிரிந்தது. அடே இவ்வளவு நாளும் இவன் நம்மளை பேக்காட்டித்தானே வச்சுருந்துருக்கான். உங்களோட நாட்டுக்கு ஒரு அயல் நாடு யுத்தத்துக்கு அதுக்கு வந்துக்கிட்டு சொன்னால் நான் அங்கே அமெரிக்காவிலேருந்து வரையில் அது உங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு உங்களோட நாட்டில் ஒரு பேஸ் ஒன்று அமைச்சு அந்த இராணுவத்துக்களை இங்கே ஃபோர்ஸஸ்களையும் கொண்டு வச்சு இங்கே பம்பரில் இங்கே கொண்டு வச்சு எல்லாம் ரெடியாக இருந்தால் தான் உடனடியாக அதுக்கு முகம் கொடுக்கலாம். இண்டு சொல்லித்தானே கொண்டு வச்சு பேஸுன்ற இடம் மட்டுமா
அவ்வளோ பேருக்கும் சம்பளம் இவன் கொடுக்கணும். இந்த நாட்டில் கொண்டு வச்சுக்கிறோம், அந்த நாட்டுக்காராக்கள் தான் அவ்வளோ இது சம்பளம் கொடுக்கும். சம்பளம் இப்போ துபாயில் கொண்டு வச்சதுக்கு ரியாலில் கொடுக்கல, அவனுக்கு டொலரில் கொடுக்கணும். லட்சக்கணக்கு ஒவ்வொரு ஆளுக்கும் சம்பளம். அவனுக்கு சப்பாத்திலேருந்து டூத் பேஸ்ட்லேருந்து அவன் தண்ணி வாக்குற தண்ணியிலேருந்து அவன் அடிக்கிற தண்ணியிலேருந்து அவனுக்கு சாப்பாட்டிலேருந்து உடுப்புலேருந்து சகல அவங்களோட அந்த பறந்து விளையாடிக்கிறது அத்தனை சொப்பருக்கும் பெட்ரோல்லேருந்து முழுச்சில சம்பூர்ணமாக ஒரு பெனடோ குளிச்சுட்டாலும் அதுக்கு அந்த நாடு தான் செலவழிக்கணும். இப்படி மாறி இறைச்சி தமிழை வச்சு இருந்தது. இப்போ தாங்க அரபு நாடுகளுக்கெல்லாம் கண்முண்டை பிதுங்குது. அடை இவனுக்கு இவன்கிட்ட பேசையே பாதுகாக்கலாமா இது ஓடிட்டான். கேவலம் இஸ்ரேலில் மாட்டிக்கிற அமெரிக்காக்காரா கூட சொல்கிறான், உங்களை பாதுகாக்க உங்களை கொண்டு வந்து சேர்க்கலாம் எங்களால் இயலாது, நீங்கள் எந்த பஸ்ஸை பிடிச்சிட்டாலும் நீங்கள் அமெரிக்கா பார்க்கணும் சொல்கிறான். அப்போ இவனாடா நம்மளோட நாட்டை பாதுகாக்கிறன்ற அந்த அந்த ஞான கண் அரபு நாடுகளுக்கு இப்போ திறந்துருக்கு. இனித்தான் இவங்க என்னென்ன முடிவு வருவாங்களோ அது தெரியா. அதுக்காட்டியும் அடி ஒவ்வொரு ராப்பட்டால் நமக்கு இப்போ நம்ம பார்க்குற வேலை முடிய அந்த பொழியுது சும்மா ஒன்றா ரெண்டா எந்த வெடிய தம்பட்ட முடிச்சாங்க. எங்கட அயன்டோம் இருக்கு அயன்டோம் எல்லாம் படுத்து நிதிரோண்டு இதை அதுவும் சேர்ந்து போது நம்ம பார்த்துட்டு இப்போ பார ரோண்டா அழகாக பார்த்துட்டு எப்படி இருக்கு. ஒரு 3 நாளைக்குடியில் டெல்லவியூ அந்த பலஸ்தீன் எப்படி கிடக்கோ காசா மாதிரி தான் ஆகிட்டு. இது இன்னும் மாசக்கணக்கில் தொடர்ந்தால் இஸ்ரேலில் ஒரு கட்டடம் மிஞ்சுமா. இப்பயே ஓடுறாங்க, நாயோட்டம் பேயோட்டம் ஓடுறாங்க. எந்த நாட்டு கோரிக்கையும் இல்லை, எந்த ஏர்போர்ட் வேலை முழுது ஏர்போர்ட் மூடி இருக்கி. ஆண்டவனே இது 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 சிரிப்பு தான் வருது. அமெரிக்காவும் இப்போ இஸ்ரேல்காராக்களை என்னச்சா சிரிப்பு தான் வருது. வேறு நமக்குண்டா ஒரு முடிவு வரணும், இதுக்கு ஒரு முடிவு வரணும். இது நிம்மதி இல்லை. இவன் 2 நாடும் இல்லைன்னு சொன்னால் முழு உலகம் நிம்மதியாக இருக்கணும்னு என்ன பாட்டப்படுத்துகிறான். ஆனால் அவன் ஜிஞ்சாங்க கிடந்துக்கிட்டு பாங்க அடிச்சு பார்ப்பேன். நான் புது சாமான்லாம் செஞ்சு வச்சுக்கிறேன், அதில் டெஸ்ட் பண்ணி பார்க்க தரணும். பாங்கடாப்பாடா அவனோட அடிப்படை பட்டு பார்க்கணும். அதில் 7வது பார்த்தா அந்த வெனிசுலாவில் உள்ள சும்மா இருந்தா அவனை பிடிச்சி ஏற்றி இதெல்லாம் என்ன வேலை அது? நீங்கள் விதைச்சதை நீங்கள் அறுவடை செய்கிற காலம் இப்போ வந்திருக்கி வேண்டி கட்டுக்க. நாங்கள் புதினம் பார்ப்போம். எல்லாருக்கும் கஷ்டம்தான். நீ என்ன செய்கிற, அது என்ன செய்கிற, அது ஒரு முடிவு வரும். அது நல்ல முடிவாக தான் இருக்கும். அது